தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி செங்காந்தல். நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு, வீடியோ ரொம்ப லென்த்தாக இருக்குது, உங்களுக்கு வந்து 3 செகண்ட் டைம் கொடுக்குறேன். சரியா, இது முன்னாடி 5 வினாடிகள் டைம் கொடுப்பேன், இப்போ வந்து என்னது உங்களுக்கு 3 வினாடிகள் டைம் கொடுக்குறேன். ஸோ அப்போ முதல் கேள்விக்கு ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி செங்காந்தல். அதே மாதிரி தமிழ்நாட்டின் மாநில விலங்கு என்னது? நீலகிரி வரையாடு. அடுத்து மாநில மரம் என்னது? பனை மரம். இந்த மாதிரி கேள்வியும் கேட்க வாய்ப்பு இருக்குது, அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிருங்க. தாமரைங்கிறது என்னது? இந்தியாவினுடைய தேசிய மலர். அடுத்த கேள்வி, அதிக பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி நீலகிரி. நீலகிரியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா 1000 ஆண்களுக்கு அதுக்கும் அதிகமான பெண்கள் இருப்பாங்க. அதுதான் எனது பாலின விகிதம் என்று அழைக்கப்படுகிறது. அப்படி அதிகமான பாலின விகிதம் கொண்ட தமிழக மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி. அப்போ குறைவான அந்த பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது? அரியலூர். அடுத்த கேள்வி, மகேந்திரகிரி மலை எந்த மலையில் அமைந்துள்ளது? அதாவது மகேந்திரகிரி சிகரம் எந்த மலையில் அமைந்துள்ளது சொல்லி கேட்கணும். அதுதான் சரியான முறை. சரியா, இதுக்கான சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மேற்கு தொடர்ச்சி மலை. மேற்கு தொடர்ச்சி மலையில் தான் இந்த மகேந்திரகிரி மலை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா இந்த மகேந்திரகிரி மலை அமைஞ்சிருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இஸ்ரோவினுடைய ஒரு ராக்கெட் ஏவுதளம் அமைஞ்சிருக்கும். ஸோ அப்போ கிழக்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேர்வராயன், கல்வராயன், பச்சைமலை, இந்த மாதிரி ஒரு சில மலைகள் பார்த்தீங்க அப்படின்னா என்னது கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆனைமுடி, அதுக்கடுத்து என்னது நமக்கு பார்த்தீங்கன்னா மகேந்திரகிரி, அடுத்த நீலகிரி மலை, கொடைக்கானல் மலை, பழனி மலை, இந்த மாதிரி மலைகள்லாம் என்னது மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கும். இந்த மாதிரி கேள்விகள் கேட்கலாம். இதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா மலைத்தொடர்கள் பற்றி ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கு, செக் பண்ணி பாருங்க. பறவைகள் சரணாலயம், விலங்குகள் சரணாலயம், நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள் எல்லாமே போட்டிருக்கிறேன். நம்ம யூடியூப்ல போயிட்டு பிளேலிஸ்ட்டில் ஜென்ரல் ஸ்டடிஸ் வீடியோஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் பாருங்கள். பிஜி எக்ஸாம் எதெல்லாம் கேட்பாங்களோ அப்படி அந்த முக்கியமான வீடியோலாம் அதில் போட்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சைக்காலஜிக்கும் கொஞ்சம் கேள்விகள் போட்டிருக்கிறேன், அதையும் பார்த்துட்டு போங்க. அடுத்து, சேர்வராயன் மலை எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சேலம். சேலத்தில் தான் இந்த சேர்வராயன் மலை அமைந்துள்ளது. இந்த சேர்வராயன் மலை பார்த்தீங்க அப்படின்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு உயரமான மலை சிகரம் ஆகும். ஸோ இப்போ சேர்வராயன் எங்கப்பா? சேலம். சேலத்தில் என்னது ஃபேமஸ்? கஞ்சி மலையில் இரும்பு தாது கொஞ்சம் கிடைக்கும், அங்கே ஒரு இரும்பு எஃகாலை உள்ளது, அது மட்டும் ஞாபகம். கல்யாண தீர்த்தம் அருவி எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி திருநெல்வேலி. திருநெல்வேலியில் தான் இந்த கல்யாண தீர்த்தம் அருவி வந்து அமைஞ்சிருக்குது. மேட்டூர் அணை எந்த ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ காவேரி. காவேரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது தான் இந்த மேட்டூர் அணை. இந்த மேட்டூர் அணை பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினோட மிகப்பெரிய அணையும் கூட சேலத்தில் அமைஞ்சிருக்குது. அடுத்து, தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை எது? சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா சோலையாறு அணை. ஸோ ஆப்ஷன் சி சோலையாறு அணை தான் என்னது தமிழ்நாட்டின் மிக ஆழமான அணை. பழமையான அணைனா கல்லணை, ஆழமான அணைனா சோலையாறு அணை, பெரிய அணைன்னு கேட்டால் மேட்டூர் அணை. இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கணும். அடுத்து, பல்லுயிரின பரவல் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு. சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ 2002. 2002 தான் பார்த்தீங்க அப்படின்னா பல்லுயிரின பரவல் சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். இந்த 2010 பார்த்தீங்க அப்படின்னா எனது தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். 1980 எனது வன பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டிருக்கும். 1986 எனது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம். அடுத்து வேறு சட்டம் இருக்குது, ஒரு முக்கியமான சட்டம் உண்டு, நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம். இது எனது 1986 இயற்றப்பட்டிருக்கும். இந்த மாதிரி ஒரு கேள்வின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட 4 ஆப்ஷன்கள் உங்களுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சிருந்தா உங்களால் சரியான ஆன்சர் கெஸ் பண்ண முடியும். முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளது? சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நெல்லை. ஸோ எல்லாரும் திருநெல்வேலின்னு படிச்சிருப்பீங்க. ஸோ திருநெல்வேலி, நெல்லை எல்லாமே என்னது ஒரே பேர் கொண்டு அழைக்கப்படுகிறது. ஸோ இப்போ நெல்லையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த முண்டந்துறை வனவிலங்கு சரணாலயம் அமைஞ்சிருக்கும். இப்போ பிரிச்சுட்டாங்க, தென்காசி திருநெல்வேலி பிரிச்சுட்டாங்க. சரியா, ஆனால் அது இப்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குது முண்டந்துறை சரணாலயம். அடுத்து, மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா அமைந்துள்ள மாவட்டம். சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி ராமநாதபுரம். ராமநாதபுரம் மாவட்டம் தான் இந்த மன்னார் வளைகுடா தேசிய பூங்கா அமைஞ்சிருக்கு. இது ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு கடல் தேசிய பூங்கா. சரியா, அடுத்து, யானைகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி 1992 தான் பார்த்தீங்கன்னா யானைகள் பாதுகாப்பு திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கும். ஸோ
10ல் பார்த்தீங்கன்னா யானைகளை தேசிய பாரம்பரிய விலங்காக அறிவிச்சிருப்பாங்க. 1973 புலிகள் பாதுகாப்பு திட்டம், 1988 என்னது தேசிய ஊழல் தடுப்பு சட்டம், 2010 மேலே பார்த்தோம் என்ன பார்த்தோம் தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம், இந்த மாதிரி சட்டங்களை இயற்றியிருப்பாங்க. நமக்கு தேவை யானைகள் பாதுகாப்பு திட்டம் எப்போ 1992 யானைகளை பாதுகாப்பதற்காக அமைக்கப்பட்ட ஒரு திட்டம். அடுத்து கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி காஞ்சிபுரம். காஞ்சிபுரம் தான் என்னது கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளது. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் என்னென்ன பறவைகள் சரணாலயம் இருக்குது, அது எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கலாம் பிஜி எக்ஸாமில். அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன் ஆல்ரெடி. யூடியூப் சேனலில் போய்ட்டு நம்ம போய்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸ் வீடியோஸ் அப்படின்னு இருக்கும். அதில் பாருங்கள், உங்களுக்கு பறவைகள் சரணாலயம், விலங்குகள் சரணாலயம், நீர்வீழ்ச்சிகள், ஆறுகள், ஓகேவா, தலைமையிடங்கள், ரயில்வே மண்டலங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீட்டெயில்டு வீடியோ போட்டிருப்பேன். உங்களுக்கு நீங்கள் போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, பார்க்காம போயிடாதீங்க. சைக்காலஜிக்கும் போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. தமிழ்நாட்டின் அணில்கள் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஸ்ரீவில்லிபுத்தூர். விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான் இந்த தமிழ்நாடு அணில்கள் சரணாலயம் அமைந்துள்ளது. அதாவது அணில்களுக்கு ஒரு சரணாலயம் இருக்குன்னா அது எங்கே தான் ஸ்ரீவில்லிபுத்தூரில் தான். ஸோ இப்போ மயிலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விராலிமலை, புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் என்னது மயில்கள் சரணாலயம் அமைந்துள்ளது. இந்த முதுமலை முக்குருத்தி பார்த்தீங்க அப்படின்னா தேசிய வனவிலங்கு சரணாலயங்கள் நீலகிரியில் இருக்குது ரெண்டுமே. இந்த மாதிரி எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். அடுத்து தென் இந்தியாவின் நெற்களஞ்சியம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர். தஞ்சாவூர் ஒட்டிய இந்த டெல்டா பகுதிகளில் நெல் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் விளைவதனால என்னது அதை தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் என்று அழைக்கிறோம். ஸோ ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர். தஞ்சாவூரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா என்னது அந்த தமிழ்நாட்டுக்கான நெல் ஆராய்ச்சி மையம் இருக்குது, ஆடுதுறையில் இருக்கும். அடுத்து சில்விக் கல்ச்சர் என்பது என்ன? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா மரம் வளர்ப்பு, ஆப்ஷன் பி. ஸோ சில்விக் கல்ச்சர் என்னதுப்பா? மரம் வளர்ப்பு. அப்போ மண்புழு வளர்ப்புக்கு என்னது வெர்மிக் கல்ச்சர், பூக்கள் வளர்ப்பு என்னது புளோரிக் கல்ச்சர், தேனி வளர்ப்பு என்னது எபிக் கல்ச்சர். இந்த மாதிரி கல்ச்சர் கொஞ்சம் இருக்குது, அதை நான் போட்டுருக்கேன் ஆல்ரெடி, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ சில்விக் கல்ச்சர் என்பது என்ன? மரம் வளர்ப்பு. அதை முழுமையாக சொல்லணும் அப்படின்னா திட்டமிட்ட மரம் வளர்ப்பு. தமிழ்நாட்டில் அதிக அளவு ரப்பர் உற்பத்தி செய்யும் மாவட்டம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கன்னியாகுமரி. கன்னியாகுமரி தான் என்னது அதிக அளவில் ரப்பரை உற்பத்தி செய்யும். 1902 பார்த்தீங்க அப்படின்னா முதலாக கேரளாவில் ரப்பர் தோட்டத்தை உற்பத்தி பண்ணுறாங்க. ஸோ கேரளா பார்த்தீங்கன்னா இந்த கன்னியாகுமரிங்கிறது பார்த்தீங்கன்னா கேரளா பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால அங்கே என்னது அதிக அளவில் ரப்பர் உற்பத்தி நடைபெறும். ஸோ இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிக ரப்பர் உற்பத்தி செய்யும் மாவட்டம் என்னது கன்னியாகுமரி. இந்த மாதிரி எந்தெந்த பொருட்களை எந்தெந்த மாவட்டங்கள் அதிகமாக உற்பத்தி செய்யுது, எந்தெந்த மாநிலங்கள் உற்பத்தி செய்யுதுன்னு சொல்லி ஒரு வீடியோ தனியாக போட்டுருக்கு, அதை செக் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் மாவட்டம் எது? சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கடலூர். கடலூர் அமைந்திருக்கக்கூடிய நெய்வேலியில் தான் இந்த பழுப்பு நிலக்கரி கிடைக்கும். NLGன்னு படிச்சிருப்பீங்க, நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன் சொல்லி படிச்சிருப்பீங்க, நீங்கள் நியூஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க, சரியா? ஸோ கடலூர் இருக்கக்கூடிய அந்த நெய்வேலியில் தான் அந்த பழுப்பு நிலக்கரி அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து பாபநாசம் நீர்மின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் எது? சரியான ஆன்சரை கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா திருநெல்வேலி. திருநெல்வேலியில் தான் இந்த பாபநாசம் நீர்மின் நிலையம் அமைந்துள்ளது. பாபநாசம் பார்த்தீங்கன்னா காரையார் மற்றும் சேர்வேலார் அப்படிங்கிற 2 டேம் இருக்கும். ஸோ அந்த டேமில் தான் என்னது இந்த பாபநாசம் இந்த நீர்மின் சக்தி உற்பத்தி ஆகும். ஸோ இப்போ பாபநாசம் நீர்மின் நிலையம் எங்கே அமைந்துள்ளது? திருநெல்வேலியில் அமைஞ்சிருக்குது. அடுத்து எண்ணூர் அணுமின் நிலையம் அமைந்துள்ள மாவட்டம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர். ஆப்ஷன் சி திருவள்ளூர் என்னது இந்த எண்ணூர் அணுமின் நிலையம் அமைஞ்சிருக்குது. இப்போ மாவட்டங்கள் பிரித்தாங்க, செங்கல்பட்டு காஞ்சிபுரம்னு தெரியல, நான் புக்கில் கொடுத்துருக்கதை எடுத்தேன், சரியா? ஸோ எண்ணூர் பார்த்தீங்க அப்படின்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வரும். நெட்டில் போட்டு பார்க்கல, நெட்டில் இப்படி வரும் தெரியல. ஆனால் எண்ணூர் பொறுத்த வரைக்கும் நான் புக்கில் பொறுத்த வரைக்கும் என்னது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் படிச்சிருக்கேன். அதனால் எனக்கு கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். இது தவறாக இருந்தால் அந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க சரியான அந்த மாவட்டத்தை. புக்கில் பார்த்த வரைக்கும் எண்ணூறுங்கிறது எனது திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் வந்துச்சு, ஓகேவா? அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சது. சரியாக தவறாங்க தெரியல, நெட்டில் நான் போட்டும் பார்க்கல. நெட்டில் வரதை ஏற்றுக்கிட வேண்டாம், புக்கில் இருக்கிறத படித்தா போதும். அடுத்து தமிழகத்தின் முதல் அனல் மின் திட்டம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி நெய்வேலி. நெய்வேலி தான் என்னது தமிழகத்தினுடைய முதல் அனல் மின் திட்டம். அனல் மின் திட்டம் அப்படின்னா நிலக்கரியை எரித்து அதில் வரக்கூடிய அந்த வெப்ப ஆற்றல் மூலம் என்னது அந்த மின்சாரம் எடுப்பாங்க, தான் என்னது அனல் மின் திட்டம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி தான் முதலாக தமிழகத்தின் அனல் மின் திட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது. அடுத்து தமிழ்நாட்டின் முதல் அணுமின் நிலையம் எது? இது முக்கியமான கொஸ்டின், மறந்துடக்கூடாது, சரியா? இது சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம்.
சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கல்பாக்கம். இதான் இது தமிழ்நாட்டினுடைய முதல் அணுமின் நிலைய திட்டம் கல்பாக்கம். அடுத்து தமிழகத்தில் ரயில் பெட்டி தொழிற்சாலை தமிழகத்தில் ரயில் பெட்டி தொழிற்சாலை எங்கு அமைந்துள்ளது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி பெரம்பூர். பெரம்பூர் தான் என்னது இந்த இந்திய ரயில் பெட்டி தொழிற்சாலை அமைந்துள்ளது. இந்தியன் கோச் ஃபேக்டரின்னு சொல்லுவாங்க, ஐசிஎஃப்னு சொல்லுவாங்க. இதான் என்னது தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ரயில் பெட்டி தொழிற்சாலை. இது சென்னையில் இருக்கும். சரியா, பெரம்பூர் அப்படிங்கிறது சென்னை. அடுத்து NH7 நெடுஞ்சாலை வாரணாசியையும் டேஸையும் இணைக்கிறது. இதுக்கான சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் சி கன்னியாகுமரி. அதாவது காஷ்மீரில் இருக்கக்கூடிய வடக்கு இருக்கக்கூடிய வாரணாசியும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கன்னியாகுமரியும் பார்த்தீங்க அப்படின்னா இணைக்கக்கூடியது இந்த NH7 தேசிய நெடுஞ்சாலை. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலை. புக்கில் எல்லாம் போட்டிருப்பாங்க NH44 போட்டிருப்பாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தினுடைய மிகப்பெரிய நெடுஞ்சாலை. சரியா, மாற்றி படிச்சிடக்கூடாது, மறந்துடே கூடாது. ஆனால் இந்தியாவினுடைய மிகப்பெரிய தேசிய நெடுஞ்சாலை என்னது தான் NH7. அந்த NH7 பார்த்தீங்கன்னா இந்தியாவில் தமிழ்நாட்டில் நுழையும் போது பார்த்தீங்கன்னா NH44 என்று அழைக்கப்படும். அவ்வளோதான், ரொம்ப இதை பார்த்தீங்கன்னா மாற்றிடக்கூடாது. அடுத்து காமராஜர் விமான நிலையம் எங்கு உள்ளது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி சென்னை. அதாவது சென்னை காமராஜர் உள்நாட்டு விமான நிலையம். காமராஜர் விமான நிலையம் பார்த்தீங்க அப்படின்னா உள்நாட்டு விமான நிலையம். அந்த சென்னையில் இருக்கக்கூடிய அண்ணா விமான நிலையம் பார்த்தீங்க அப்படின்னா பன்னாட்டு விமான நிலையம். தமிழ்நாட்டில் அமைந்துள்ள நடுத்தர துறைமுகம் எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். சரியான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி நாகப்பட்டினம். இந்த நாகப்பட்டினம் தான் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் அமைந்தக்கூடிய ஒரு நடுத்தர துறைமுகம், அதாவது நடுத்தர மீன்பிடி துறைமுகம். இந்த சென்னை, தூத்துக்குடி, எண்ணூர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய துறைமுகங்களில் ஒன்று. ஸோ டோட்டல் பார்க்கும்போது இந்தியாவிலேருந்து ஒரு 13 துறைமுகங்கள் இருக்கும். அதுக்கான ஃபுல் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போட்டிருப்போம், அதையும் செக் பண்ணிக்கோங்க. மேற்கு கடற்கரை துறைமுகங்கள் ஒரு 6, கிழக்கு கடற்கரை துறைமுகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 6, அந்தமான் நிக்கோபார் தீவில் 1. டோட்டலாக ஒரு 13 துறைமுகங்கள் இருக்கும். அதுக்கான சிறப்பு பெயர்கள் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேற அந்த முக்கியமான இறக்குமதி பொருட்கள் என்ன, ஏற்றுமதி பொருட்கள் என்ன அப்படின்னு சொல்லி தனி வீடியோ போட்டிருப்போம், ஃபுல் வீடியோவாக. அதை மறக்காம செக் பண்ணிட்டு போங்க, இந்த கேட்க வாய்ப்புகள் அதிகம். சரியா, ஸோ வந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு 7க்கான 25 கேள்விகள். இதில் நீங்கள் 25 கேள்விகளுக்கு எத்தனை மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோட முடிவில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரியா, இதுக்கான PDF வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் உடனே அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது மறக்காம நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக யாரும் உங்களுடைய ஃப்ரெண்ட் யாரும் இருந்தாலும் அவங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளுடைய நோட்ஸ் டெலிகிராம் சேனல் எல்லாமே ஷேர் பண்ணி விடுங்க. சரியா, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.